ஹலோ மக்களே! இந்த அடுப்ப பாருங்களேன். எவ்ளோ ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. பாலெல்லாம் பொங்கியிருக்கு. ஸோ, இந்த மாதிரி அழுக்கா இருக்கிற செவுரு, கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து ஈஸியா கிளீன் பண்ணி இந்த மாரி பளபளன்னு ஆக்குறது எப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ, இத ஈஸியா கிளீன் பண்றதுக்கு நான் ஒரு டூல் வந்து Amazonலேருந்து வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அந்த டூலோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ, அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் கிளீனிங் ப்ரஷ் 5-in-1 கிளீனிங் ப்ரஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 செட்ஸ் ஆஃப் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட டயர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் சிங்க் ஏரியா ஏன் வெசல்ஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நாய்ஸ் கூட வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரீசார்ஜபிள் 360 டிகிரி அது மாதிரி எக்கச்சக்கமான இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். அரௌண்ட் 400-500 சம்திங்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரண்டி கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கம்பி நார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது பழசாயிடுச்சுன்னா கூட நீங்கள் புதுசாக வேறு ஒரு நார் வாங்கி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ப்ளஸ் மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் விம் லிக்விட் கூடலாம் வரும் இல்லையா, அது மாதிரி ஸ்க்ரப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ரீசார்ஜ் பண்ணுறக்காக ரீசார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக அடாப்டரில் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹெட். ஸோ இந்த ஹெட் வந்து பாருங்கள் ஒரு ஆங்குலர் மாதிரி இருக்கும். இது வந்து நைலான் ப்ரஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஃப்ளாட் நைலான் ப்ரஷ் அண்ட் ஒன்று வந்து ஆங்குலர் நைலான் ப்ரஷ்ஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் என்ன ப்ரஷ் வேணாலுமே இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரொட்டேட் ஆகும். 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக ஒரு 1 hour அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க, நம்மளோட இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற அடுப்பை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நேற்று வந்து பொங்கல்லாம் வச்சதுனால அதோட வெள்ளைப்பாகு அண்ட் பாலெல்லாம் பொங்கி ரொம்ப ஊற்றி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவையும் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையான கிளாத் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுல்லாக ராவான டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரஷ்ஷை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து சோப் லிக்விட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நார்மலான விம் லிக்விட் அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி கலந்து தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்காது, லோ நாய்ஸாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இவ்வளோ ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற அடுப்பை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம கை ரொம்ப வலிக்கும் நார்மலான ஸ்க்ரப்பரில் வந்து நம்ம யூஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா. பட் இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் நிறையா பிராண்டில் வந்து ப்ரஷஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். பட் ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வேறு இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஓகே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது மட்டும்தான் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக தானே வாங்குகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கிச்சன் சிங்க்குக்கு செப்பரேட்டாக வந்து ப்ரஷ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ் அண்ட் அதே மாதிரி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ ஆங்குலர் ப்ரஷ் நைலான் ப்ரஷ்க்கு வந்து மாற்றிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 ப்ரஷ் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் ரிம்மில் எவ்வளோ துருக்கற மாதிரி இருந்துச்சு, பாலெல்லாம் பொங்கி அதெல்லாம் ஈஸியாக ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் நமக்கு வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் அந்த கரை எல்லாமே போயிடும். அந்த ஸ்க்ரூ கிட்ட இருக்கிற துருக்கரை எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரஷ்ஷோட ஒரு மெயின் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணும்போதோ
இது இப்படி எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணும்போதோ இந்த பாடியை ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நல்லாவே வந்து வாட்டர் ப்ரூஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத் வந்து நீட்டாக தொடச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்ளீனிங்க்கு நம்ம வந்து இப்போ போகலாம். ஸோ கேஸ் ஸ்டவ் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பலன்னு ஆயிடுச்சா. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பால்லாம் பொங்கி ஊற்றுனது அப்படியே இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே நீங்கள் ப்ரஷ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் கிளாத்தில் இல்லை வைப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பாஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் ஹெட் வந்து மாற்றிக்க போகிறேன். ஸோ மாற்றிட்டு நான் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பாத்திரம்லாம் விளக்குவோம்ல அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரியான டைப் தான். ஸோ நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணதுனால இப்போ நான் லைட்டாக சோப் வாட்டர் வச்சுட்டு நான் வந்து ஜஸ்ட்டு கவுண்டர் டாப்பை மட்டும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அந்த நைலான் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தெரிச்சு அங்கங்கே எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம கை வச்சு தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கை வலிக்கும், ரொம்ப நேரம் நம்ம வந்து தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாஷ்லாம் பண்ணும்போது நல்லா நீட்டாக பாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்குது. ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி மல்டி பர்பஸ். நீங்கள் பாத்ரூம் சிங்க், அப்புறம் காரோட டயர்ஸ், அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப், அப்புறம் கேஸ் டாப் ஸ்டவ், அப்புறம் வந்து பாத்ரூம் சிங்க், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். வெசல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைம் சேவ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த ஸ்பேஸ் எவ்வளோ பலன்னு இருக்குன்னு, சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு டூலை தான் வந்து நான் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து வாங்கி கிட்டத்தட்ட 6 months கிட்ட ஆகிடுச்சு. 6 months நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு ஹெட்டுமே இது வரைக்கும் உடையில, நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாஞ்ச் கூட பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபெவிகம் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து புதுசாக ஸ்பாஞ்ச் வாங்கி இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பாடு வைக்கிறதுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.